புதுசாக சாமந்தி செடி வாங்கினா நம்ம வந்து அந்த செடி வந்து நல்லா நிறைய பூக்கள் பூக்கணும், முட்டு வச்சு அதிகமாக நல்லா பூக்கணும், நம்மக்கிட்ட காயாமல் இருக்கணும். சாமந்தி செடினா இப்போ நான் சொல்கிற எரு கொடுத்திங்கன்னா சூப்பராக பூக்கும். பாருங்கள், மெரூன் கலரு இந்த சாமந்தி வந்து மெரூன் கலரு சின்ன கன்று வச்சுருந்தேன். நல்லா கொக்கோ பீட்டு கொஞ்சமாக கவுமேனூர் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். இந்த பாட்டுக்கு வந்து கடுகு பவுட்ரு போட்டிருக்கேன். ஏன்னா எந்தெந்த எரு நான் கொடுத்துருக்குறேன்னு சொல்லிட்டு இந்த சின்ன கண்ணுக்கு வந்து நான் இன்னும் கடுகு பவுட்ரு போடல, போட போகிறேன் இனிமேல் தான். இதுக்கு நான் போட்டிருக்கிறேன். ஏன்னா எந்த எரு போட்டு நல்லா மொட்டெல்லாம் பெருசாக இது வந்து செடி வாங்கும்போது இதே பாட்டில் நான் வச்சு காமிச்சிருப்பேன் பூக்களோட. இப்போ பாருங்கள், புதுசாக இப்போ போட்ட மொட்டுங்கள்லாம் இது நல்லா வளர்ந்து பூக்கள் பூக்குது. கொஞ்சம் போல் கடுகு பவுட்ரு போடலாம். நல்லா மொட்டு பாருங்கள், இது போல் மொட்டு சீக்கிரமாக வளரும். புதுசாக வச்சுருந்தா பிளான்ட் வாங்கிட்டு வந்து நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் இந்த பிளான்ட்டு கொடுத்தேன். அதாவது பாட்டுக்கும் இந்த மெயின் ஸ்டெம்முக்கும் நடு பாகத்தில் கொடுத்தேன். போட்டுட்டு சாயில்குள்ளே மேல் சாயிலில் போட்டுட்டு தண்ணி ஊற்றினேன். இப்போ நல்லா இருக்குது பாருங்கள். இது போல் நம்ம கொஞ்சம் போல் கொடுக்கணும். ஏன்னா சின்ன சின்ன பாட்டு நீங்கள் பெரிய தொட்டி வைக்கும்போது 1 ஸ்பூன் அளவு கொடுக்கலாம். ஆனால் பெரிய தொட்டியில் வச்சுருந்தா கூட நான் வந்து 1/2 ஸ்பூன் தான் கொடுப்பேன். இதுக்கு 1/4 ஸ்பூன் கொடுப்பேன் கடுகு பவுட்ரு. அது போலலாம் கடுகு பவுட்ரு கொடுக்கும்போது சூப்பராக இருக்கும். இல்லைன்னா கடுகு பவுட்ரு செய்ய முடியல, வீட்டில் தான் கடுகு இருக்கும் எப்படி கிச்சனில், அந்த கடுகு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா மஸ்டர்ட் கேக்கு கடையில் விற்கும், ஆன்லைனில் கூட விற்கும் மஸ்டர்ட் கேக்கு. அது கூட நீங்கள் வாங்கிட்டு வந்து போடலாம் பவுட்ரு பண்ணிவிட்டு. பவுட்ராகவே கூட விற்கும். ஆனால் நீங்கள் வந்து வெங்காயத்தோல் தண்ணி எப்போ ஊற்றுறதுன்னா எப்போ வேணாலும் ஊற்றலாம். கடுகு போட்டதுக்கப்புறமா ஒரு 3 டேஸ் கழிச்சு ஊற்றலாம். வெங்காயத்தோல், வாழைப்பழத்தோல் அது போலலாம் கொடுக்கறது எப்போன்னா நீங்கள் கடுகு பவுட்ரு போட்டதுக்கப்புறமா கொடுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் நட்டதுக்கப்புறமா சாமந்தி செடி வாழைப்பழத்தோல், வெங்காயத்தோல் கொடுக்கலாம். ஆனால் நான் நட்டு கொஞ்ச நாள் கழித்து இந்த பிளான்ட்டுக்கு வந்து 1 வீக் கழிச்சு தான் கடுகு பவுட்ரு போட்டேன். சூப்பராக வளருது. இன்னும் இந்த பிரான்ச் வந்து கட் பண்ணி வைக்கல இந்த செடியிலேருந்து வேர் பிடிக்கிறதுக்கு. பதியம் வைக்கணும். ஏன்னா இந்த கலர் வந்து செடி அங்கே இல்லைன்னு நான் வாங்கும்போது வேறு கலரெல்லாம் நிறைய தான் அப்போ இருந்தது. இது கட்டிங்ஸ் பண்ணாலே போதும், நம்மளுக்கு நிறைய செடி உருவாக்கலாம். இப்போ நான் சொன்ன எரு நீங்கள் கொடுத்தீங்கன்னா புதுசாக சாமந்தி செடிக்கு சூப்பராக வளரும், நல்ல பூக்கள் பூக்கும். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.